திரு மணிகண்டன், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக விசிக தலைவர் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்ற விமர்சனங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதிமுகவோட நலனை மனதில் வைத்துதான் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்போட விளக்கம் நீங்க அரங்கில் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய கருத்து திரு மணிகண்டன். நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின விசிகாவில இருந்து வந்த ஒரு சென்னையில பேசினாருங்கிறது போறதுக்கு முன்னாடி திரு பொன்வில்சன் ஒரு வார்த்தை சொன்னாரு. 2 திராவிட கட்சிகளும் ஒண்ணு கட்டுவிரிய கண்ணாடி விரியன்னு சொல்லிட்டு கட்டுவிரியோட வந்து இப்ப விசிகா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. கட்டுவிரியோட போனா கட்டுக்கட்டா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி விரிய வேண்டாம் அப்படின்னு கட்டுவிரியின் பக்கம் அவங்க எல்லாம் போயிருக்கலாங்க. ரொம்ப பொன்வில்சன் சொன்னார். அதான் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன். ரொம்ப அதிமுக மேல இந்த விசிகா பேச்சாளர் வந்து ரொம்ப அக்கறைப்பட்டாரு, ரொம்ப இதெல்லாம் பண்ணாரு. இவ்வளவு அக்கறை வருது, திராவிட கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, ஒளிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னா பாஜகவோடு கூட்டணியை முடிச்சுட்டு 2024 போன வருஷம் நடந்த தேர்தல் அதிமுக தனியா தானே நின்றுச்சு. தனியா நிக்கிறதுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கலாங்க. இது நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க. இந்த நாகரிக சமுதாயத்துல ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் என்னன்னா, பக்கத்து வீட்டுக்கார அடுத்த வீட்டுக்கார பாத்ரூம் எட்டி பார்க்க கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம். இவர் என்ன இவ்வளவு திருமாவளவனுக்கு என்ன இவ்வளவு அக்கறை அதிமுக மேல? நீலி கண்ணீர் வடிக்கிறது, கசாப்பு கடைக்காரன் வந்து அறுக்க போற ஆட்டு மேல பார்த்து பரிதாபப்படுறது, பாகிஸ்தான் ஐயோன்னு இந்தியா மேல அக்கறைப்படுற மாதிரி நீங்க இருக்கிற வீட்லயே உங்களுக்கு 1000 பிரச்சனை. நீங்க என்ன அதிமுக மேல கண்ணாடி விரியன்னு விமர்சனம் பண்ணிட்டு கட்டு விரியணும்னு சொன்ன திமுகவோட போய் அங்க அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு நீங்க வந்து திமுகவோட நைட் வாட்ச் தான் வேலை பாக்குறீங்க, அறிவாலயத்தின் அல்சேஷனா நீங்க இருக்கிறீங்க. நீங்க எதுக்கு சார் அதிமுக மேல கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி வார்த்தையை வன்மையா நான் கண்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் அல்சேஷன் சொல்றதெல்லாம் டூ மச்சான வார்த்தை. நீங்க வாயை அடக்கி பேசணும். நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கீங்களா, பிஜேபிக்காரா இருந்து பேசுறீங்களான்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அல்சேஷன் சொல்றது, வாட்ச்மேன் சொல்றதெல்லாம் டூ மச். இது வந்து நான் பொலிட்டிக்கல் வார்த்தை மட்டும், அன்பார்லிமெண்டரி வேர்டு. நீங்க மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலனா இதுக்கு மன்னிப்பு நீங்க கேட்டாவணும். நீங்க பேசவே முடியாது. இந்த இடத்துல சொல்லிட்டேன் நான். இந்த வார்த்தைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாவணும். இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டாவணும். இது வந்து இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணுவீங்களா? இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா நீங்க? மணிகண்டன் அல்சேஷன் சொல்லுவீங்களா? அவ்வளவு திமிரா உங்களுக்கு? அவ்வளவு வாய் கொழுப்பா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் மணிகண்டன் நீங்க வார்த்தையை ஒழுங்கா பேசல. அரசியல் ரீதியா பேசுறது அரசியல் ரீதியா பேசணும். அது மட்டமான வார்த்தையை யூஸ் பண்ற அளவுக்கு இதுதான் உங்க கட்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பதிவு செய்து விட்டார். அது பதிவு செய்தார். நான் வரேன். வன்மையா கண்டிக்கிறேன் உங்களை. நான் நீ கண்டிச்சுக்க. அடுத்த விஷயத்துக்கு நான் வர்றேங்க. இப்ப என்ன அப்படின்னா, எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு இதெல்லாம். பலன் பெற்றோம் அப்படின்லாம் விடுதலை சிறுத்தை சார்பா வந்து ஒரு பேர். உங்க கட்சிக்கு சின்னம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியிலேயே இருந்துகிட்டு நாங்க டீயும் வடையும் சாப்பிட்டு போயிட மாட்டோம், தேவை என்றால் 234 தொகுதியிலையும் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நடுவுல பேசுறது. அதிமுகவோட கூட போலாம், அங்க பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்னு எதுக்கு பேசுறது? எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது அப்படின்னு திடீர்னு ஒரு சீற்றம் வர்றது. அதாவது ஒரு கணவன் டெய்லி எந்திரிச்சு பாத்தீங்கன்னா, இனிமே நான் தினமும் இந்த மனைவியோட தான் வாழ்வேன், இந்த மனைவி விட்டு பெரிய மாட்டேன்னு டெய்லி எந்திரிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி உங்களை வாழ வைத்த, உங்களுக்கு சின்னம் வாங்கி கொடுத்த, உங்க வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி கொடுத்து திமுகவோட இருந்துவிட்டு எதுக்கு இந்த புலம்பல்? நம்பர் 1 என்னுடைய கேள்வி. அவரே பதில் சொல்லிட்டு அவர்கிட்ட. நம்பர் 2, எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்குறாரு அப்படின்னா தமிழக மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும், வெளியேற்றணும், அரபிக்கடல்ல தூக்கி எறியணுங்கிறதுக்காக இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறவருக்கு அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு திரும்ப வந்து அங்க இருந்து வாழ்த்து சொன்னார்னா வாட் இஸ் தி மீனிங் ஃபார் தட்? அது ஆளும் தரப்புல திமுக தரப்புல இருந்துகிட்டு அவங்களோட நண்பர். ஐயா நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, நான் சொல்றேன். நீங்க முன்னாடி பேசுறீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இப்போ நான் அரசியல் நாகரிகத்துக்கு பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரு உள்ளார்த்தம் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க. நீங்க அப்பயே நான் வருத்தம் தெரிவிச்சேன். நான் மக்கள் பேசுங்க. இந்த ஆட்சியை வெளியே பேசுமா வெளியே போட்டுமா சார்?
இல்ல பேசுங்க. நாகரிகத்தை கூட்டிட்டு மணிகண்டன் பேசுங்க. நான் பேச சொல்லிட்டேனே, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லங்க நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. அப்புறம் இந்த ஆட்சியை வெளியேற்றுவதற்காக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த திமுக கூட்டணி பக்கம் இருந்துட்டு வாழ்த்துக்கு எல்லாம் என்ன அர்த்தம் சார் அதுக்கு? அப்ப எடப்பாடி பழனிசாமி 210 ஜெயிச்சு தனித்து ஆட்சி அமைக்கிறேன்னு திமுக பக்கம் இருந்துட்டு டாக்டர் திருமாவளவன் வாழ்த்துறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இதுதான் தென்னை மரத்துல ஒரு குத்து விட்டுருங்க. அந்த பக்கம் விஜய்க்கு பனை மரத்துல ஒரு குத்து, அவருக்கு ஒரு வாழ்த்து. இதுதான் கூட்டணி தர்மமா? நீங்க கடைபிடிக்கிற கூட்டணி தர்மம் இதுதானா நான் கேட்கறது? நீங்க அந்த பக்கம் வலிமையோட அது கொள்கை கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது. 67 போய் மூதர்தர் இந்த பக்கம் நின்றுட்டு பிராமணன் எல்லாம் பூனல புடிச்சுட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு என்னைக்கு கேட்டாரோ, அதே மாதிரி ஈவேரா இந்த பக்கம் வந்து பச்சை தமிழன் ஜென்கு தமிழன் காமராஜுக்கு ஓட்டு போடுன்னு எனக்கு கேட்டாங்களோ அன்னைக்கே கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்துட்டு பொன்னியின் சொன்ன மாதிரி 2016 என்னென்னாலாம் 2 கட்சி பத்தி பேசினாங்க. இதெல்லாம் விட்டுருக்கு. எல்லாத்துக்கும் ஒண்ணு கேட்கிறேன் சார், மரியாதைக்குரிய சகோதரர் வன்னியரசு பல டிவி பேட்டில சொல்லியிருக்கிறார், நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டாரு அப்படின்னு சொன்ன அந்த திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு கண்ணீர் வேலை எதுக்கு திருமாவளவனுக்கு? ரெண்டாவது இவங்க குறுகிய உத்தம மாதிரி 2001 கேரளம் அயோத்தியா பட்டணத்தில் நடந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில பாஜகவும் இருந்தது, இவங்க விடுதலை சிறுத்தையும் இருந்தாங்க. வன்னியரசனுக்கு சொன்ன எங்கள் தலைவர் திருமாவளவன் ஒருபோதும் பாஜக தலைவர்களோட மேடை இல்லைன்னார். நான் இது அனுப்பினா ஆஃப் ஆயிட்டாரு. அதாவது அவங்க பிஜேபியோட இந்துத்துவ 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி வந்துடலாம் சார். இல்ல சார், அவங்க இது சொல்லிடுறேன், இந்து பண்ணி ராமகோபாலோட திருமாவளவன் ஒரே கூட்டத்தில் ஏறி ஓட்டு கேட்டார். இதுங்க என்ன யோகியா வர்றான் சொந்த எடுத்து உள்ள வைங்கிற மாதிரி பிஜேபி பாசிச கட்சி பாயாச கட்சி அப்படிங்கிறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு நண்பர்கிட்ட கேட்கிறேன், பாஜக பாமக இருக்கும் இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது மரியாதை இப்படி திருமாவளவன் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார். நான் ஒரு என்னுடைய அனுமானத்தை கேட்கிறேன் சார். டாக்டர் ராமதாஸ் பாமகவில் பிளவு ஏற்பட்டு பெரிய டாக்டர் ராமதாஸ் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தார்தான் நீங்க அங்கேயே இருக்கிறீர்களா வெளியேறுவீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா நான் திட்டவட்டமா சொல்றேன் சார், 100% டாக்டர் ராமதாஸ் அங்க வந்தாலும் இவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டாங்க. மணிகண்டன் அதுக்கான பதில் சொல்றாரு, அதுக்கான பதில் நான் அதை பதிவு செய்ய விரும்புறேன். கௌதம் சார், அதாவது சுருக்கமா சொல்லுங்க. அதெல்லாம் பேசிட்டாரு. இப்போ அதுக்கு வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதனால அவரை வந்து நான் இந்த இடத்துல வந்து பெருந்தன்மையா மன்னிச்சிடுறேன். ஆனா அதே நேரத்தில் அவர் கேட்ட கேள்வி, கடைசியா கேட்ட கேள்வி, கட்சி கொள்கை முடிவு மணிகண்டன் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், கொள்கை முடிவு என்னன்னா குறுக்கிட்டீங்கன்னா பேச முடியாது. கட்சி கொள்கை முடிவு என்னன்னா தலைவர் மட்டும் இல்ல, கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு 2012 தர்மபுரி கலவரத்திற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடு எந்த விதத்திலும் கூட்டணி கிடையாது என்று எடுக்கப்பட்ட முடிவில் இன்று வரையில் தலைவர் திருமாவர்கள் உறுதியாக இருக்கின்றார். பாஜகவோடு நேரடியான கூட்டணி இல்லை. அப்போ வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியோட தான் கூட்டணி. வில்லம்பு சின்னத்தில் தலைவர் திருமாவர்கள் இன்னாரு. அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது. கூட்டணி வைத்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியோட தான் கூட்டணி வச்சோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் தேர்தலில் சந்திச்சாரு. பிஜேபி எல்லாம் சொல்ற மாதிரி பிஜேபியோடு கூட்டணி வைத்து தலைவர் அவர்கள் என்றைக்கும் விசிக்கே நின்னதில்லை. இதுதான் உண்மை. அந்த கூட்டணியில் அவங்களும் இருந்தாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க பேசுறது இருங்க, நான் பேசி முடிச்சிருவேன், நீங்க பேசுங்க சீக்கிரமா. அடுத்தது பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணியே கிடையாது என்பது கொள்கை முடிவு, கட்சியோட கொள்கை முடிவு. 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேளை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். அதுக்கு வேலையும் கிடையாது, 2 வேலையும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் அடுத்த நொடியே விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிடும். நன்றி எங்களுக்கு. உங்க கேள்விக்கான பதில் சொல்லிவிட்டார். எந்த ஊசலாட்டமும் கிடையாது. இதுல தெளிவாக சொல்லிட்டாரு. உண்மைக்கு மாறா அவர் சொன்ன ஒரு தகவல் சொல்லுங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றது. திரு KN லட்சுமணன், H ராஜா போன்றவர்கள் முதல்ல திமுக விடுதலை சிறுத்தை கூட்டணியில இருந்த சட்டமன்றத்துக்கு போனாங்க. அதுல தான் இந்து முன்னணி ராமகோபாலோடு ஒரே மேடை ஏறி இந்த கூட்டணிக்காக வாக்கு கேட்டார். இதை நான் இப்ப நிரூபிச்சேன்னா நான் நிரூபிக்கலன்னா நான் பேச வரதையே விட்டுறேன். சொல்றதெல்லாம் நாங்களே தலைவர் திமுக கூட்டணியில பாஜக இடம்பெற்ற கூட்டணியில இருந்தீங்களா இல்லையா? இதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இதுதான் நேரடியாவே நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். திமுக வச்சிருக்கிற கூட்டணியில ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியும் இருந்தது,
தலைவர் அவர்கள் வச்சு விசிகே வச்ச கூட்டணி என்பது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களோட தான் வச்ச கூட்டணி. இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், நான் இல்லைன்னே பதிவு சொல்லலையே. செய்கிறார். இருந்தார்கள், பதிவு செய்கிறார். மணிகண்டன் இப்போ சொல்லுங்க. ஒரு முறை தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பு இருந்தார்கள், திரும்ப திரும்ப செய்ய இருந்தார்கள் முடியுமா? என்பதை பதிவு செய்கிறார்கள். அது ஒரு மறுக்க முறை முடியாது தப்பு அல்லவா? செய்து சொல்லுங்க. விட்டால் திரும்ப திரும்ப அந்த அது தப்பு செய்ய மறுப்பதற்கு முடியுமா? வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க. பாஜகவோட அன்னைக்கு வந்து அரசியல் அப்பதான் நேரடியாக தேர்தல் அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள் கால் வைக்கக்கூடிய நேரத்துல மணிகண்டன் ஒண்ணு மட்டும் கேக்குறேன். 92 பாபர் மசூதி இடிச்சாங்க. அப்ப தப்பு தெரியலையா? அப்புறம் 2001 கூட்டணி வச்சீங்க. அதாவது என்ன பேச விட்றீங்களா கொஞ்சம்? ஒரு முறை தப்பு செஞ்சிட்டோம், சரி, உங்க வாதத்துக்கே வச்சுக்கிறோம். 2001 பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாதத்துக்கே வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு எந்த தேர்தலிலாவது பாஜகவோடு விடுதலை சிறுத்தைகள் அந்த நிழலில் கூட நின்னதில்லை. அது காரணம் என்னன்னா, பாஜகவின் நிழல் என்பது விஷமான நிழல், நாட்டை அழிக்கக்கூடிய நிழல். அதனால தான் அந்த நிழல கூட நிற்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கு. தலைவர் திருமா அவர்கள் மிக தெளிவாக அறிவிச்சிருக்கிறார். இந்த தேர்தலில் மட்டுமில்ல, 2021 மட்டுமில்ல, இல்ல 2027, 2026, 2031 பிஜேபி இருக்கின்ற வரையில் எந்த காலத்திலும் அதோட கூட்டணி கிடையாது என்பது கொள்கை நிலைப்பாடு. நல்லது. நான் அந்த மணிகண்டன் நிலைப்பாட்டுல மீண்டும் வரேன். இன்னைக்கு நான் நாங்க மீண்டும் உறுதியா வரேன். இருக்கிறோம். உங்க உங்களால இருவருக்குமான வந்து உரையாடலாக எந்த போயிட்டு இருக்கு. கட்சியோட நான் மீண்டும் கூட்டணி வரேன். இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? டாக்டர் ஆனா பூபதி துணிச்சலாக தலைவர் திருமா சொல்றாரு, நீங்க செய்ய முடியுமா? நான் வரேன்.